வாழ்க மாமன்னர் ஆள வந்தார், ஓங்குக அவர் புகழ். நீங்கள்தான் அந்த தூதுவளைக்கீரை உபகாரியோ? பார்க்க தீவிர வைணவராக காட்சியளிக்கிறீர். வைணவர் என்னும் நிலை மிகவும் உயர்ந்தது மன்னா. அந்த நிலைக்கு செல்ல நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அப்படியா? நீங்களே தேடி வந்து எனக்கு கீரை உபயம் செய்தீர் என்று கேள்விப்பட்டோம். அதற்கு காரணம் என்ன? நாட்டு மக்களின் நலம் விரும்பியான தங்களுக்கு விருப்பமான ஒரு உணவு என் மூலம் கிடைக்கிறதென்றால் அதற்கு தங்கள் மீது எனக்குள்ள அன்புதான் காரணம். அந்த அன்பு ஏன் சில நாட்களாக தடைப்பட்டு விட்டது? அதற்கும் அன்புதான் காரணம். என்ன சொல்கிறீர்கள்? எப்படியாவது தங்களை நேரில் காண வேண்டும் என்ற அன்பான ஆசையே அதற்கு காரணம். ஓஹோ, அப்படியானால் என்னை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த கீரை உபயத்தை செய்தீர்கள் என்று சொல்லுங்கள். உண்மைதான் மன்னவா. என்னை காண வேண்டிய தேவை அப்படி என்ன வந்தது உமக்கு? அதைச் சொல்லும். முதலில் தாங்கள் நலமா என்று காண விரும்பினேன் மன்னவா. மன்னவா, ஏன் சிரிக்கிறீர்கள்? வீதியில் தெரியும் ஓர் அந்தணர் அரியணையில் அமர்ந்திருக்கும் அரசன் ஆள வந்தார் நலத்தை விசாரிக்கிறீரே. சிரிக்காமல் வேறென்ன செய்வது? தாங்கள் தற்போது வேண்டுமானால் இந்நாட்டை ஆளும் அரசனாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் ஒரு காலத்தில் சாதாரண அந்தணனாக இருந்தவன்தானே? அப்போது உனது பெயரும் யமுனை துறைவன்தானே? ஏய் அந்தணனே, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் எங்கள் மன்னரையே நீ ஒருமையில் அழைப்பாய்? இந்த அந்தணனை சாதாரணமாக விடக்கூடாது, இவனை தண்டித்தே தீர வேண்டும். எல்லாம் இந்த சமையல்காரனின் வேலைதான், இவனையும் சேர்த்தே தண்டிக்க வேண்டும். ஐயோ, இப்படி இவர் விவகாரமாக பேசுவார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்ன சுவாமி, இப்படி செய்வது முறைதானா? மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். என்ன அந்தணனே, எமது மன்னருக்கு நீர் புதிதாக பெயர் வைக்கிறீரோ? எமது மன்னரின் பெயர் ஆள வந்தார், யமுனை துறைவன் இல்லை. இல்லை, என் இயற்பெயர் யமுனை துறைவன்தான். அப்பெயரை நான் துறந்து பல ஆண்டுகளாகிவிட்டன. என்ன, அதை ஞாபகப்படுத்தத்தான் தாங்கள் இப்போது இங்கு வந்தீர்களோ? நீ உந்தன் பெயரை மட்டும் துறந்தாயா, அல்லது உனது பாரம்பரியத்தின் பெருமையனத்தையும் துறந்தாயா? யமுனை துறைவன் என்ற பெயர் உனக்கு சாதாரணமாக வழங்கப்பட்டதென்று நினைத்தாயா? உனது பாட்டனாரான நாதமுனிகள் யமுனை நதி தன் குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை உண்மையாக்கும் வண்ணம் உன் தகப்பனார் ஈஸ்வர முனி உனக்கு அருளிய பெயர்தான் யமுனை துறைவன்.